மேஷராசி நேயர்கள் வந்து பிசினஸ் பண்ணலாமா? பிசினஸ் பண்ணா எப்படி இருக்கும்? வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலையில் பெரிய தொல்லையாக இருக்குது. திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுக்கு போய் அடுத்தவங்கள்ட்ட அடிமையாக இருக்கணும். ஏன்னா எப்பயுமே அந்த புதுசாக தொழில் தொடங்குற சொல்கிற காரணம் என்னென்னா, எனக்கு அடிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுங்க. நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல பெரிய டார்ச்சராக இருக்குது. நான் வந்து ஒரு புது தொழிலை தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா நம்மளே ஓனர். நம்ம வந்து ஏதாவது ஒரு அவசரமாக நம்மளே சட்டரை சாத்திட்டு நம்ம போயிடலாம். இப்படியெல்லாம் வந்து வசனம் பேசிட்டு நம்ம வந்து தொழில் தொடங்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அது நண்பர்களும் சொல்லுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒரு அமௌண்ட்டு மட்டும் போடு, நான் மீதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து நம்மளை ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்றபடி அமைஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து அமைஞ்சு வரும். மேஷராசி நேயர்கள் வந்து பிசினஸ் பண்ணலாமா? பிசினஸ் பண்ணா எப்படி இருக்கும்? வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலையில் பெரிய தொல்லையாக இருக்குது. திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுக்கு போய் அடுத்தவங்கள்ட்ட அடிமையாக இருக்கணும். ஏன்னா எப்பயுமே அந்த புதுசாக தொழில் தொடங்குற சொல்கிற காரணம் என்னென்னா, எனக்கு அடிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுங்க. நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல பெரிய டார்ச்சராக இருக்குது. நான் வந்து ஒரு புது தொழிலை தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா நம்மளே ஓனர். நம்ம வந்து ஏதாவது ஒரு அவசரமாக நம்மளே சட்டரை சாத்திட்டு நம்ம போயிடலாம். இப்படியெல்லாம் வந்து வசனம் பேசிட்டு நம்ம வந்து தொழில் தொடங்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அது நண்பர்களும் சொல்லுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒரு அமௌண்ட்டு மட்டும் போடு, நான் மீதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து நம்மளை ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்றபடி அமைஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து அமைஞ்சு வரும்.